வணக்கம். என் புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, நான் பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு தான் நான் போட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மதுரையில் நடந்திருக்கு. இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் மதுரையிலிருந்து ஒரு அதிமுக ஆதரவு நபர் அவர் எனக்கு பேசுகிறார். மதுரையில் வார்டு எண் 21, 22 இந்த 2 வார்டுலையுமே எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு 4000 ஓட்டு அதிமுகவுக்கு விழும். குறிப்பாக 21வது வார்டில். 22வது வார்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 15 குடும்பங்கள் கம்யூனிஸ்ட் ஆதரவு குடும்பங்கள், அதே மாதிரி டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம். அப்போ இந்த 2 வார்டுலையும் ஏறத்தாழ ஒரு 4000 ஓட்டு, ஒரு 2000 ஓட்டு அதிமுகவுக்கு, ஒரு 2000 ஓட்டு திமுக கூட்டணிக்கு வர வேண்டியது. ஆனால் இந்த முறை அந்த பூத்தில் அதிமுகவிற்கு வந்திருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 917 வாக்குகள். இவ்வளோத்துக்கும் அந்த நபர் எங்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, தேர்தலுக்கு முந்தைய தினம் டிவிகே பசங்க கொஞ்சம் பேர் அவங்கக்கிட்டலாம் நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு நடிகர், அவருக்கு கொள்கை பிடிப்பெல்லாம் எதுவும் கிடையாது, ஏதோ அப்படி இப்படின்னு நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசினோம். அதுலேயே ஒரு 10-15 பசங்க இவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மனம் மாறி டிவிகேக்கு போட வேண்டாம்ங்கிற முடிவெடுத்ததாகவும் இவர் சொல்கிறார். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போலிங் நடந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடியல கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார். பல பூத்துகள் பற்றி நம்ம சொன்ன மாதிரியே இந்த பூத் ஏஜென்ட்டாக வேலை செய்வதற்கு டிவிகேக்கு இந்த இடத்துல ஆள் கிடையாது. இன்னொன்று நீங்கள் பார்த்துக்கணும், டிவிகே பெரிய அளவில் அந்த டிவிகே சார்பாக நின்ற நபரை யாருக்குமே தெரியாது. இதெல்லாமே அந்த இடத்துல நடந்திருக்கு. அதையெல்லாம் மீறி பிடிஆர் தோற்கடிக்கப்படுகிறார். அதே மாதிரி அதிமுக கூட்டணியுடைய சார்பாக நிற்கப்படுகிற சுந்தர் சி தோற்கடிக்கப்படுகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி இவங்க 2 பேருக்கு இடையில தாங்கிறதா அந்த மக்கள் எல்லாருமே நம்பினாங்க. தாவக்கெல்லாம் களத்திலே கிடையாது. பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கும் சுந்தர் சிக்கும் தான் போட்டி. துவக்கத்தில் அப்படி ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அது அப்படியே மாறுது. ஏறத்தாழ 38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வேட்பாளர் அந்த பகுதியில் வெற்றி பெறுகிறார். இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக 29ஆம் நம்பர் பூத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 200 ஓட்டு 230 ஓட்டு அதிமுகவுக்கு விழ வேண்டியது. அது கன்ஃபார்மான ஓட்டு. ஆனால் விழுந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 ஓட்டு. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிமுக கட்சியை சார்ந்த நபர் இன்றைக்கி காலையில் குமுறி இருக்கிறார். கூடுதலாக என்னென்னா, அவருக்கு தெரிஞ்ச சில திமுக நண்பர்கள் என்ன போயிட்டு பல பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா இந்த தாவேக்கா வின் பண்ணிச்சுது. இப்போ திமுக ஆதரவு ஆட்கள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவங்க தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறோம்ப்பா, நாங்கள் பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்றால் இந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 2வது விஷயம், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மாநில அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரும் எனக்கு அலைபேசியில் பேசுகிறார். அவர் ஒட்டன்சத்திரத்தில், அதாவது காரைப்பட்டி கிராமம் ஒட்டன்சத்திரத்தில் அந்த வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகள், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு அதாவது பல வருடங்களாக அங்கே எத்தனை ஓட்டு விழும், எத்தனை பேர் ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு துல்லியமாக தெரியும். குறிப்பாக ஒரு 180 வாக்குகள் அந்த பகுதியில் அந்த பூத்தில் நாம் தமிழருக்கு கண்டிப்பாக விழும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த முறை அந்த பூத்தில் எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வாக்குகள் மட்டும்தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இது கன்ஃபார்மாக எங்களால் சொல்ல முடியும், அந்த பகுதியில் இவ்வளவு வாக்குகள் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு உரிய வாக்குகள். அது இளைஞர்களால் சேர்த்து சொல்ல, நாம் தமிழர் கட்சியில் பல காலமாக பல வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர், வீட்டில் இருக்கக்கூடியவங்கள சேர்க்கல, அந்த கட்சி மேல் பற்றோடு இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நபர்கள், தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பற்றாளர்களுடைய வாக்குகளே
ஒரு 170லேருந்து 200 வாக்குகள் இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த பூத்தில் விழுந்திருக்கக்கூடிய வாக்குகள் என்பது வெறுமனே 30 வாக்குகள் தான். மீதி வாக்குகள் எங்கே போச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் நம்மிடம் சொல்கிறார். இப்போது நீங்கள் இன்னொரு செய்தியை பார்க்கணும். காலையிலேயே ஊடகங்கள் ஒரு செய்தியை அன்றைய தினம் வெளியிடுகிறார்கள். அதாவது கூட்டமாக மக்கள் வாக்களிக்கிறார்கள், பயங்கரமான ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஊடகங்களுக்கு சவால் விட்டு நான் ஒரு செய்தியை கேட்கிறேன். எந்த பூத்திலையாவது ஒரு கிலோமீட்டருக்கு லைனில் கியூவில் நின்று மக்கள் வாக்களித்ததாக ஒரு ஃபுட்டேஜை காட்ட முடியுமா? இப்போ நானும் வாக்களித்தேன். நான் சென்ற இடத்துல நான் காலைல ஒரு 9:30 மணிக்கு போய் நான் வாக்களித்தேன். ஏன்னா காலையில் தான் பயங்கரமான மக்கள் அப்படி சாரையாக வந்து வாக்களித்தார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா. நான் போன இடத்துல ஒரு 10 நிமிஷம், நாங்கள் ஒரு 20 பேர் நின்றுருப்போம். நான் ஒரு 10 நிமிஷத்தில் க்யூவில் நின்றுட்டு நான் போய் வாக்களித்து விட்டு நான் வந்துட்டேன். அப்படி நான் எந்த இடத்துலையுமே நான் அவ்வளவு பெரிய ஒரு நீண்ட வரிசை, யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கியூ அப்படிங்கிறத நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலேயாவது ஒரு ஊடகத்தால் காட்ட முடியுமா? பெரிய விசில் புரட்சி நடந்துருச்சு, அந்த புரட்சி நடந்துருச்சு, ஒருமை புரட்சி நடந்துருச்சு, இளைஞர்கள் அரசியல் பயங்கர ஆர்வம் வந்துட்டாங்க, எல்லாரும் சாரையாக வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு சாட்சியாக இது என்ன சொல்ல முடியும்? அப்படி ஒரு ஃபுட்டேஜை யாராவது காட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா? இது அடுத்ததாக நான் ஒன்று சொல்கிறேன். பெங்காலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா பெங்கால்லையும் நம்முடைய தமிழ்நாடோட சேர்ந்து தேர்தல் நடந்திருக்கிறது. அந்த இடத்துல யோகேந்திர யாதவ் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 27 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அது நமக்கு தெரியும். ஆனால் 6.5 லட்சம் பேர் சட்டவிரோதமாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் இந்த 6.5 லட்சம் பேர் அப்படிங்கிறது பதில் சொல்லணும் அப்படின்னு யோகேந்திர யாதவ் சொல்கிறார். நீங்கள் இன்னொரு ஆபத்தையும் நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சில முக்கியமான தலைவர்கள் அல்லது முக்கியமான கட்சி, இப்போ திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், இப்போ இந்த முறை ஒரு 55 இடங்களில் திமுக, அதிமுக ஒரு 40 இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ அடுத்த தேர்தலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 கட்சியுமே ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்குவார்கள். அப்போ மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருள் வரும். என்ன பேசிப்பாங்க? அதான் கடந்த முறையே அவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க இல்லையா? இந்த முறை மக்கள் முழுசாக முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் டோட்டலாக திராவிட கட்சிகள் வாஷ் அவுட். இப்போ திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடாது என்பது யாருடைய நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதற்கான திட்டங்களை படிப்படியாக இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நாம் எப்படி ஒன்று சேர்ந்து முறியடிக்க போகிறோம்? ஏன்னா இது இந்திய அளவிலான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாஜக RSS என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்சி அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்சி அல்ல, இந்துக்களுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்சி அல்ல, அது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்சி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.